ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் உங்களுடைய QLA 3F டியூஸ்டே அப்டேட் கொடுக்க போகிறேன். லாஸ்ட்டு 1 வீக்காக நம்மளுக்கு ஏ கிடைச்சாலும் ஏபி கிடைக்கிறதில்ல, ஏபி கிடைச்சாலும் ஏபிசி கிடைக்கிறதுலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தடவை என்னென்னா லாஸ்ட்டு 2 ட்ராவாக வந்து நம்மளுக்கு ஏ கூட கிடைக்கல. அதனால் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட கோவத்தை கமெண்டில் காட்டியிருக்காங்க. நான் உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பெஸ்ட் கால்குலேஷனை தான் நான் கொடுக்குறேன், பெஸ்ட்டை தான் இது பண்ணுறேன். ஆனால் கால்குலேஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்ததுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. அப்படி இருந்தும் நான் கமாண்டில் ரிக்வஸ்ட் பண்ணும்போது நான் வந்து கொடுக்க தான் செய்கிறேன் நண்பா. நான் என்னோடய பெஸ்ட்டை தான் நான் கொடுக்குறேன். ஆனால் அப்படி இருந்தும் மிஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை நான் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த தடவை நம்மளுடைய டீயோடைய டச் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 174 தான் டீ டச்சு. ஸோ இந்த டீ டச்சை வச்சு நண்பா ஒரு சில டிப்ஸை நான் உருவாக்கியிருக்கேன். ஆனால் இந்த தடவை வந்து நியூ ரூல்ஸை தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன், நியூ ஃபார்முலா தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த தடவை ஹிட் ஆகுதா ஃபெயில்ட் ஆகுதான்னு நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் நண்பா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஹிட் அண்ட் ஃபெயிலை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் நண்பா. இது முழுக்க ஃப்ரீ தான், ஃப்ரீ டிப்ஸ் தான். இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது கட்டாயம் இல்லை, இதை தான் எழுதணுங்கிற கட்டாயம் கிடையாது, இதை தான் ஃபாலோ பண்ணுங்கிற கட்டாயம்லாம் எதுவும் கிடையாது நண்பா. ஜஸ்ட் ஃப்ரீ கால்குலேஷன் தான் நண்பா. ஸோ சில நேரத்துக்கு வரும், சில நேரத்துக்கு வராது. அப்படி இருந்து நான் என்னோட பெஸ்ட்டை தான் நான் கால்குலேட் பண்ணி உங்கள்கிட்ட நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நண்பா, நம்மளுடைய டீ வந்து 174 தான். ஸோ இந்த 174 வச்சு ஒரு சில பெயர்ஸ்களை உருவாக்கியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு காட்டுறேன். அது போக எக்ஸ்ட்ராவும் நான் ஒரு சில இதை சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் நான் போட்டு காட்டுறேன் நண்பா. நம்மளுடைய புது கால்குலேஷன், அதாவது புது ஃபார்முலா அப்படி நண்பா, 7 வந்து கன்ஃபார்மாக காட்டுது நண்பா. ஸோ 7 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 7 வந்து நண்பா C7 நண்பா, C7க்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நண்பா நான் சொல்லிட்டேன், இது வந்து புது ஃபார்மெட்டு. ஸோ மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக 7க்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நண்பா. C7 தான். ஸோ அது போக நண்பா, நான் அந்த 1 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 9 நண்பா. அது 1 வந்தால் 9க்கு தான் மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 7க்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆனால் 4க்கு நான் சொல்லிடுறேன். 4 வரதா இருந்தால் நண்பா 4 6. ஸோ இந்த ரெண்டுக்கும் தான் நண்பா இந்த நம்மளோட இந்த டேரக்ட் இதை நான் வச்சு நம்மளுடைய புது கால்குலேஷனை இதில் சேர்த்துருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நண்பா இந்த ரெண்டுக்கும் தான் இந்த ரூல்ஸ் படி இருக்குது. ஸோ இதுவும் மிஸ் ஆகி ஒருவேளை கால்குலேட் க்ளோஸ் ஆகிறதா இருந்தால் 2-8க்கு வாய்ப்பு இருக்குது. அது போக நண்பா டபுள் கேம்பை பொறுத்த வரைக்கும் 5-5. ஸோ இந்த 4 பேர் தான் நண்பா இந்த கால்குலேஷன்லேருந்து வெளியாகிறது. அது போக நான் இந்த தடவை 7 தான் நான் வந்து அதிகப்படியாக நான் எடுத்திருக்கேன். 7க்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நண்பா நான் அந்த 7 வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து 7ஓட 3 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ வர்றதா இருந்தால் நண்பா 3-7க்கு தான் நண்பா அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தடவை நான் வந்து 7 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன் நண்பா. ஏன்னா 7க்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் பழைய கால்குலேஷனையும் போட்டு பார்த்துட்டேன், புதுசையும் நான் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். 7க்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ 7 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ அது போக நம்மளோட இந்த தடவை இந்த டச்சு 1 7 4 மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும். அதே சமயம் கேமும் டபுளுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது நண்பா. கேம் டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 50-50க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5-5 தான் சான்சஸாக தெரியுது. 5-5 வர்றதா இருந்தால் நண்பா ஏபியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 4-6 பொறுத்த வரைக்கும் 6-7-4க்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ அதே மாதிரி 2-8 பொறுத்த வரைக்கும் நான் 2-8ஓட இன்னொரு நம்பர் வந்து ஜாயின் ஆகலை நண்பா. ஏன்னா 2 வந்து அவுட் டிஜிட்டாக காட்டுது. ஸோ நான் வந்து இந்த 2 வந்து நான் டபுளாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வர்றதா இருந்துச்சுன்னா ஒருவேளை சான்ஸ் இருந்துச்சுன்னா 2-8 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது நண்பா. 2-8 பொறுத்த வரைக்கும் ஏன்னா 2 வந்து அவுட் டிஜிட்டில் இருக்கிறனால நான் 2 வந்து டபுளாக தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்துக்கிட்டோம்னா நண்பா 1-9. இந்த 1-9 பொறுத்த வரைக்கும் 9 வந்து அவுட்டில் இருக்குது நண்பா. ஸோ இந்த தடவை 9ஐ நான் வந்து டபுளில் தான் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி எடுத்துக்கிறதா இருந்தால் 9-9-1 தான் நண்பா சான்ஸு. ஸோ இந்த 5-5 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நண்பா ஏபி. ஸோ 5-5ஓட வேற ஒரு நம்பர் ஜாயின் ஆக மாட்டேங்குது. அப்படி ஒரு வேளை ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இது ரெண்டுமே ஒத்தப்படங்கிறதுனால இங்கேயும் ஒத்தப்பட. ஸோ 4 தான் ரெட்டப்படையாக இருக்கிறதுனால ஸோ ஒருவேளை 5-5-4 கூட வரலாம். ஏன்னா 5 வந்து ஒத்தப்பட, 4 வந்து ரெட்டப்பட. ஸோ 5-5-4 கூட வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ ஆனால்
இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 7 தான் நண்பா. நம்மளுடைய 2 கால்குலேஷன் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்மளுடைய கால்குலேஷன் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. நான் வந்து 7 தான் என்னோடய பெஸ்ட்டு. நான் 7ஐயும் 3ஐயும் ஜாயின் அடித்து இது ஒரு பெயராக உருவாக்கியிருக்கேன் நண்பா. ஸோ 7 வர்றதா இருந்தால் 3 வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் 7 பெஸ்ட்டாக வச்சு 3-7 பெயர்ஸ் மட்டும்தான் எனக்கு. ஸோ அது போக மற்ற டேரக்டை வச்சு இந்த 4 பெயர்ஸ் உருவாக்கியிருக்கேன். ஸோ அதுலேருந்து இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆட் பண்ணியிருக்கேன் நண்பா. ஓகே நண்பா, குட் லக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.